தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் ரேஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படத்துல இப்ப நம்ம எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேசிப்பாயா. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன் தமிழ்ல படம் வந்து இயக்கியிருக்காரு. ஆகாஷ் முரளியோட அறிமுக படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அதித்தி அண்ட் ஆகாஷ். ஸோ ஆகாஷுக்கு வந்து அதித்தியை பார்த்ததுமே லவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில காரணங்கள் சொல்லி ஆகாஷை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதித்தி அதுக்கப்புறம் ஆகாஷை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதித்திக்கு பெங்களூர்ல வேலை கிடைக்குது. ஸோ அதித்தி வந்து பெங்களூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அங்கே வேலை பார்க்க கிளம்புறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பெங்களூர்ல லிவ் இன்ல வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா பல காரணங்கள்னால ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆயிருது. இதுக்கப்புறம் அதித்தி போர்ச்சுகல்ல வந்து வேலை பார்க்க போறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா அதித்தி போர்ச்சுகல்ல ஒரு கொலை வழக்குல மாட்டி ஜெயிலுக்கு போறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ் அதித்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போர்ச்சுகல் போறாரு. ஸோ அதித்தி தான் உண்மையிலேயே கொலை பண்ணாங்களா, கொலையானது யாரு, ஸோ அதித்தி அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்தாங்களா, ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் நேசிப்பாயா படத்துடைய கதை. ஸோ ஆக்டர் ஆகாஷுக்கு இதுதான் அறிமுக படம் அப்படின்னாலும் நடிப்பு, ரொமான்ஸ், ஆக்ஷன், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் எமோஷன் காட்சிகளில் இன்னுமே கொஞ்சம் ஒரு தேர்ந்த நடிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் இந்த குறையை வந்து சரி பண்ணிப்பாரு அப்படின்னு நம்பலாம். அதித்தி சங்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுடைய எமோஷன் காட்சிகளில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான நடிப்பு தான் வந்து இருக்குது. ஆக்டர் ராஜா வந்து இந்த படத்துல ஒரு சைலண்ட் வில்லனா வந்து கலக்கி இருக்காரு. சீனியர் ஆக்டர்ஸா வரக்கூடிய சரத்குமார், குஷ்பு, பிரபு, ஸோ இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு நடிப்புல நாங்கள் சீனியர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சீன் பார்க்கும் போதே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதித்தியோட வக்கீலா வரக்கூடிய கல்கி கோச்சலைனும் வந்து ஒரு சூப்பரான ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய எமோஷனல் காட்சிகளுக்கான போர்ஷனுமே வந்து ரொம்பவே அழகாக மெச்சூர்டாக எழுதப்பட்டிருக்கு. ஆகாஷ் அண்ட் கல்கி, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஸோ படத்துடைய மெயின் ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதித்தி அண்ட் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மெயினான அந்த லவ் ட்ராக் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில காதல் வருது, இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ் எல்லாமே சுத்தமாக கன்வின்சிங்காகவே இல்லை. சோதிக்காதீங்கடா அப்படிங்கிற ஒரு மூடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காட்சிகளுமே வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃபில் ஸோ அதித்திக்காக ஆகாஷ் எடுக்கிற அந்த ரிஸ்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. குறிப்பாக வந்து ஜெயிலில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க பயங்கரமாக எமோஷன் ஆகி அழுன்னு அழுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துலையுமே கன்வே ஆகாததுனால அந்த ஒரு காட்சியுமே வீக்காக இருக்குது. குறிப்பாக வந்து ஆகாஷ் அதித்தியை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து போர்ச்சுகலில் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட ஸ்கூல் வேனெல்லாம் வந்து ஹைஜாக் பண்ணுவார். ஸோ அந்த காட்சிகள் எல்லாம் வந்து படு அபத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீக்கான ஒரு திரைக்கதையை காப்பாற்றுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுவனுடைய மியூசிக் தான். ஸோ பல இடங்களில் பிஜிஎம்ல பின்னி இருக்காரு. ஸோ பாட்டுமே வந்து கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் ஒளிப்பதிவுமே வந்து பயங்கர ரிச்சாக இருக்குது. ஸோ இயக்குனர் விஷ்ணுவர்தன் வந்து ஆஸ் யூஷுவல் தன்னுடைய ஸ்டைலான மேக்கிங் மூலமாக படத்தில் மிரட்டி இருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அதித்தி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்ன இந்த பொண்ணு இந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் தான் நமக்கு ரைஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வந்து அதித்தியை யார் மாட்டி விட்டாங்க இந்த குற்றத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டுருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன இவ்வளோ இதாக காட்டுறாங்க, வீக்காக இருக்குது காட்சிகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உண்மையான குற்றவாளி இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போவாங்க. பட் அதில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அது யார் அப்படிங்கிறதுமே நம்மளால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த வந்து சரத்குமார் இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட் நடக்கும் போதே வந்து ஸ்டேஜ்லேயே வந்து போட்டு உடச்சிடுவார். ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்ததுனால ஸோ அந்த ட்விஸ்ட்டையும் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியுது. ஸோ டோட்டலாக வந்து நேசிப்பாய படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டர்ஸுடைய ஆக்டிங், அதுக்கப்புறம் ரிச்சான சினிமோட்டோகிராஃபி, குறிப்பாக வந்து போர்ச்சுகல்லாம் வந்து பயங்கர ரிச்சாக அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. யுவனுடைய மியூசிக், ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்காக அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணுவர்தனுடைய மேக்கிங், இந்த விஷயங்களுக்காக நேசிப்பாயா படத்தை கண்டிப்பாக தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.